லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் போயிருக்காங்க. அந்த கூட்டத்தை பார்த்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு காய்ச்சல் வந்து விட்டதாக எடப்பாடி அவர்கள் சொல்றாங்க. இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவர் என்ன நல்லது, என்ன அவர் காட்டில் இவர் என்ன மோசமாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அதுக்கு காய்ச்சல் வருது. கூட்டம் வடிவேலுக்கு கூட தான் கூட்டம் வந்துச்சு, ஜெயலலிதாவுக்கு கூட தான் கூட்டம் வந்துச்சு. ஜெயலலிதா ஆண்டிப்பட்டியில் தோக்கலையா? கூட்டத்தை பார்த்து என்ன இது பண்ணுறது? மக்கள் தீர்மானமாக இருக்காங்க, யார் வரணும் யார் வரக்கூடாதுங்கிறதுல மக்கள் தீர்மானமாக இருக்காங்க. இந்த கும்பல் வரக்கூடாது, இந்த கும்பல் வரவே வரக்கூடாது. பிஜேபி வரக்கூடாது, ஏடிஎம்கே வரக்கூடாது. யாரு நல்லது செய்யலாம் அதனால வரக்கூடாதுங்கிறான். இப்போ வீட்டில் இருக்கேன். இப்போவும் ஆண்ட ஒரு புண்ணியத்தில் முக ஸ்டாலின் தான் ஆட்சிக்கு வருவாப்புல. நீங்கள் வேணா பாருங்கள், சேலஞ்சு வைக்கிறீங்களா என்கிட்ட? நான் லேடிஸு, நீங்கள் ஜென்ஸு. எடுபடி வரவே மாட்டான். நீங்கள் வேணா பாருங்க. இந்த ஆட்சிக்கு அவன் வந்துட்டான்னா நான் ஒரு காதை அறுத்துடுறேன். எடப்பாடியா அவன் சொன்ன அவன் சாட்சி சூப்பராக இருந்ததா? நம்ம முதல்வர் அழுக்க வச்சுக்கிட்டு அடுத்தவங்க மேலே குறை சொல்லக்கூடாது, அது தப்பு. எடப்பாடி முதல்ல இருந்தான் நான் ஆட்சியில் எந்த ரோட்டில் இருந்த எத்தனை ஜனத்துக்கு வீடு கொடுத்தான் சொல்லுங்கள்? யாருக்கும் இது பண்ணல. முக ஸ்டாலின் தான் எங்களுக்கு வீடு கொடுத்தது. 59 பேருக்கு வீடு கொடுத்தாப்புல. என்ன சுற்றுப்பயணம் போனாலும் அவனுக்கு வராது. அவனுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா முதல்ல எடப்பாடி என்னத்தை யாருக்கு என்ன பண்ணான் சொல்லுங்க? ஏழைங்களுக்கு என்ன செய்தாப்புல? யாருக்கும் ஒன்றும் செய்யலை. நாங்கள் பிளாட்பாரத்தில் 50-60 வருஷமாக இங்கே தான் இருந்தோம். அந்த முத்துக்கோள், அழகு முத்துக்கோள் சிலை அங்கே இருந்துதா, அங்கே தான் நாங்கள் இருந்தோம். எடுபடியும் வரல, யாரும் வரல. ஜெயலலிதா தான் அவங்க அந்த சிலையை திறந்து வச்சுது. கலைஞருக்கு வராத கூட்டம் யாருக்கும் வரல. எப்பவுமே கலைஞர் தோற்று தான் போனார். எதிர்கட்சியாக இருக்கும்போது கலைஞருக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் கொடுச்சு. அப்போ கலைஞர் தோற்கடிக்கத்தான் பட்டார், ஜெயிக்கலை. என்ன புரட்சி தலைவர் தோற்கடிக்கப்பட்டார். அது எலெக்ஷனில் புரட்சி தலைவருக்கு கூடாத கூட்டமாக என்ன, அதனால் ஜெயலலிதா அம்மாவுக்கு கூடாத கூட்டம் இவருக்கு வரப்போதா? அந்த அம்மாவும் தோற்கடிக்கப்பட்டது. அதனால் தோல்விக்கும் வெற்றிக்கும் கூட்டத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அதுக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது? கூட்டம் வருது, இந்த கூட்டத்தை வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னா அன்றைக்கி இப்போ முருகன் மாநாடுன்னு வச்சாங்க. அதில் மொத்தமாக கூட்டம் வந்தது. அது வந்த கூட்டம் என்ன, மக்கள் பக்திக்காக வந்தாங்க. அது உடனே பாரதிய ஜனதா ஜெயிச்சிரும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் கூட்டத்தை வச்சுலாம் அனுமதிக்க முடியாது. எலெக்ஷன் நேரத்தில் ஓட்டு போடக்கூடிய நேரத்தில் மக்களுடைய மனநிலையை பொறுத்து தான். பொதுவாக பொறுத்த அளவில் பயப்பட வேண்டிய, திராவிட முன்னேற்ற கழகம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா மகளிருடைய ஓட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக கட்டியாக இருக்குது. ஏன்னா பொதுப்படையாக மகளிர் மத்தியில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கருணாநிதி மகனுக்கு நாங்கள் ஓட்டு போடலைன்னா இந்த சலுகையோட 1000 ரூபா போயிடும், பஸ்ஸில் அந்த சலுகை போயிடும், இந்த சலுகை போயிடும் அப்படின்னு தவிர வெளியே தெரியாத நிறைய திட்டங்கள் பெண்களுக்கு மகளிருக்கு கொடுத்துருக்காங்க. அரசியலுக்காண்டி சொல்லக்கூடிய ஒரு சொல்லு. யாரை பார்த்து யாருக்கும் பயம் கிடையாது. அவர் ஒரு முதலமைச்சர், ஏன்னா அவருக்கு பின்னால் தமிழ்நாடே இருக்குது. அதனால் யாரும் இது அரசியலுக்காண்டி அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளாக தவிர இது அவருக்கு ஒரு எதிரியாகவும் இல்லை. அவரை கண்டு பயமும் கிடையாது. அவரை கண்டு இவர் அஞ்சக்கூடிய ஆளும் கிடையாது. கூட்டத்தை பார்த்துலாம் பயம் இல்லை. அதெல்லாம் கூட்டம் யார் போனாலும் வரத்தான் செய்யும். ஓட்டு தான் போடுறது நாளைக்கு மக்கள் வேணும். கூட்டம் யாரை கண்டாலும் போவோம். விஜய் வராரு, ஒரு கூட்டம் வரும். அவர் யார் எந்த ஸ்டாரு இல்லை சினிமா ஆக்டரோ யார் வந்தாலுமே கூட்டம் சேரும். காசு கொடுத்தும் கூட்டம் சேரும், உணர்வுபூர்வமான கூட்டமும் சேரும். ஆனால் நாளைக்கு ஓட்டு போடக்கூடிய கூட்டம் தான் நம்மளுக்கு வேணும். இப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா பெருளை கிளப்புறாங்க. ஸ்டாலின் இன்றைக்கும் ஸ்டாலின் தாங்க வரும். அதெல்லாம் கிடையாது. அவருக்கு ஸ்டாலின் இருக்குது கூட்டம், சரியான கூட்டம். அவங்களுக்கு என்னது? அவங்க என்ன செய்யலைன்னு சொல்கிறீங்க நீங்கள்? திமுக என்ன செய்யலைன்னு சொல்கிறீங்க? சொல்லுங்கள். மக்களுக்கு என்ன பாதகம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு யார் எதை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு சாத்தான் வேத ஓதுற மாதிரி இவங்க எல்லாம் பேசுகிறாங்க. இவங்களுக்கு என்ன ஒரு அருகதை இருக்குது? இவங்களுக்கு சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறதுக்கு, சட்டம் ஒழுங்கை பற்றிலாம் பேசுறதுக்குலாம் இவங்களுக்குலாம் அருகதையே கிடையாது. பொள்ளாச்சி சம்பவத்தை நாட்டு மக்கள் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. சாத்தாங்குளத்தில் அப்பன்மானையும் அடித்து கொண்டு வந்த மறந்துட்டாருன்னு நினைக்கிறாரு எடப்பாடி. ஏடிஎம்கே பீரியடை விட இந்த இதில் சட்டம் ஒழுங்கு நல்லா தான் இருக்குது. திமுகவுக்கு பயமே இருக்காது. இப்போ இல்லை, திமுககாரங்க மிஸ் ஆகும். நான் டிஎம்கே கிடையாது, ஓரளவுக்கு இந்த ஸ்டோரி தெரியும். இங்கே 76 மிஸ்ஸா பீரியடில் நாங்கள்லாம் ஸ்கூலில் படித்தோம்.
அந்த நேரத்திலேயே இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் ரொம்ப அடக்குமுறை பண்ணாங்க. அப்போவுமே பயப்படாதவங்க திமுககாரங்க. இன்னும் எத்தனையோ தடவை திமுக எத்தனையோ எலெக்ஷனில் தோற்றுருக்கு. அதனால் அரசியலில் அதுக்கு தலைவருங்கிறது எத்தனையோ பேர் வாரிசுகளோட, இப்போ ராமதாஸ் எடுத்துக்கலாம், ஒரே வாரிசு, அவரால் ஸ்டாண்ட் பண்ண முடியலை. வைகோ ஒரே வாரிசு, அவரால் ஸ்டாண்ட் பண்ண முடியலை. நீ கலைஞருக்கு வாரிசு நிறையா இருக்குது. அதில் ஸ்டாலினை மட்டும் அவர் உருவாக்கி அந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்திருக்குன்னா அதே முதல்ல ஒரு பெரிய சாதனை. அவங்களுடைய பயமின்மைக்கு இது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. கோச்சிக்காதீங்க, எனக்கு ஸ்டாலின் தான் வீடே கொடுத்தது. கேபி பார்க்கில் வீடு, நாங்கள் இங்கே பிளாட்பாரத்தில் இருந்தோம், எங்களை முக ஸ்டாலின் தான் கூட்டு ஏங்க எங்களுக்கு எல்லோரும் 59 குடும்பத்துக்கு ஸ்டாலின் தான் எங்களை தூக்கிது. இன்னமும் ஆண்டவனுடைய சித்தம் நம்ம கையில் இல்லைங்க ஐயா, எல்லாரும் கடவுளுடைய சித்தம் தான் ஐயா. கண்டிப்பாக 2026 தமிழக முதல்வர் செஞ்ச சேவைக்காண்டே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதனால் எடப்பாடி இப்போ இருக்கக்கூடிய அவருக்கு கட்சியில் பலகீனம், ரெண்டாவது அந்த பலகீனத்தை போக்குறதுக்கு பிஜேபியை கூட்டணி வச்சுருக்காரு. அதோடைய ஒரு இதுதான் அவர் போய்கிட்டு ஒவ்வொரு ஊராக போய் அவருடைய ஆதரவை திரட்டுறாரே தவிர அவருக்கு ஆதரவு இல்லை. மக்கள்கிட்ட போய் ஆதரவை திரட்டுறதுக்காண்டி இப்போ போய்கிட்டு இருக்காரே தவிர மற்றது ஒன்றும் இல்லை. ஏற்கனவே முதலமைச்சராக இருந்து என்ன செஞ்சாருன்னு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ பாஜகவோடு சேர்ந்து என்ன செய்ய போகிறான்னு மக்களுக்கும் தெரியும். மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, மக்கள் ரொம்ப அறிவுபூர்வமாக கல்வியாளராகவும் இருக்காங்க. அதனால் மக்களை யாரையும் ஏமாற்ற முடியாது. சந்திரப்பா கூட்டணி இவர் பிஜேபி எதிர்த்து இப்போ கொஞ்ச நாளாக இருந்தார். இப்போ அவருடைய நெருக்கடி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இப்போ கூட்டணி வச்சுருக்காரே தவிர மற்றபடி அவருக்கு தெரியும் இது ஜெயிக்காது அப்படின்னு. எடப்பாடியாருக்கே தெரியும், நல்லா தெரியும் இந்த பிஜேபி கூட்டணி மக்கள் மத்தியில் எதிர்ப்பு இருக்குது. ஏன்னா கடந்த 15 வருஷமாக பிஜேபி மேலே ஒரு அதிருப்தி. இப்போ ஆளுங்கட்சியோடைய ஒரு நல்ல சேவைகள் மக்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கிறதுனால மக்கள் வருங்காலத்தில் 2026 திமுக ஆட்சி மீண்டும் அமையும். இது என் போன்றவருடைய கருத்து. ஆனால் அவங்க பயப்பட மாட்டாங்க. பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க தோல்வியை கண்டோ மற்றவர்களுக்கு கூடக்கூடிய கூட்டத்தை கண்டோ பயப்பட மாட்டாங்க. அப்படிலாம் இவங்க சொல்லிக்கலாம். காய்ச்சல் அவர் ஊசி போட்டார், மருந்து போட்டு, இவர் காய்ச்சல் வந்தால் ஊசி போடாமல் இருப்பாரா, மருந்து போடாமல் இருப்பாரா? அதனால் அந்த மாதிரிலாம் அது ஒரு தரமற்ற பேச்சு. ஸ்டாலின் பயந்துட்டார், காய்ச்சல் வந்துடுது அப்படிங்கிறலாம் தரமற்ற பேச்சு. அரசியல் ரீதியாக சந்திக்கக்கூடியவங்க தான் பெரிய பெரிய தலைவர்கள். அண்ணா, கலைஞர், பெரியார்லேருந்து கலைஞர் வரைக்கும், எம்ஜிஆர் வரைக்கும் அப்படி தான் சந்திச்சிருக்காங்க. அதுமாதிரி மத்தியிலையும் இந்திரா காந்தியை ஃபேஸ் பண்ணி எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும், வாஜ்பாய் உட்பட, மொரார்ஜி தேசாய் தான் முதல்ல எதிர்த்து பிரதமர் ஆனார். மொரார்ஜி தேசாய் உட்பட எல்லாருமே அரசியல் ரீதியாக தான் பேசி ஜெயிச்சிருக்காங்க. அரசியலாக தான் பேசணும். இது மாதிரி கீழ்த்தரமாக பேசக்கூடாது. பயந்துட்டார், அங்கே போயிட்டார், இங்கே போயிட்டார், தேவையில்லை. அந்த மாதிரி பேசினா அதே அவங்களுக்கு முதல்ல ஒரு பெரிய இழப்பு. ஒரு 2% ஓட்டு இழந்தாலும் கரெக்டாக 1.25% ஓட்டில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தடவை ஆட்சி அமைச்சிருக்கு. வெறும் 16 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சிருக்கு. இந்த ஓட்டு மாறவும் செய்யலாம். இவங்க நடத்திய பொறுத்து தான் அந்த ஓட்டு மாறும். இப்படிலாம் பேசுனாங்கன்னா மாறாது. 2 பேரையும் பார்த்தாச்சு. நம்ம அவங்களோட 5 வருஷத்தையும் பார்த்தோம், 10 வருஷம் அவங்க அம்மா இருக்கும்போது பார்த்தோங்க. நம்ம இப்போ ஸ்டாலின் ஒன்றுக்கும் இவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன கேட்டால் ஒன்றும் 2 பேர் சாதாரண கூட்ட கிடையாது. இவர் நிறைய திட்டங்கள் பண்ணுறாருன்னா கடைசி இப்போ 5 வருஷம் முடியும் போது பண்ணுறாரு. இவருக்கு ஜுரம் வர்றதுங்கிறது இயல்பு தான். நம்ம கட்சி இப்போ எந்த கட்சியிலும் சேர்ந்தவங்க கிடையாது. ஜென்ரலாக எடப்பாடி ஏற்கனவே அவர் என்ன பண்ணாரும் பார்த்தோம். இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, இதையும் நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம். அவர் நான் என்ன செஞ்சுருக்கிறேன், நான் என்னென்ன பண்ணியிருக்கிறேன், எனக்கு ஓட்டு போடணும் அவர் கேட்க போகிறாரு. இவர் எடப்பாடி என்ன செஞ்சாங்க சொல்லி ஓட்டு கேட்க போகிறான்னு தெரியல. கூட்டணி கட்சி இங்கே வந்ததுனால கொஞ்சம் ஒரு பலமாக தெரியுறாங்க அவங்க. அது மேற்கொண்டு ஒரு சொல்கிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் ஒன்றுத்துக்கும் ஆகாது. ஸ்டாலின் தான் வருவார். மக்களும் போடும், அவ்வளோதான். மறுபடியும் போடுறாங்கன்னா நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அடுத்த தவணையும் ஸ்டாலின் வரதான் செய்வார். 2006 அவங்க எத்தனை பேர் இறஞ்சாலும் சரி தான், ஸ்டாலின் தனியாக நின்றே ஜெயிப்பார். இதுதான் நம்மளுக்கு தெரியும். சரியா? மக்களும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், எல்லோரும் பார்க்க தான் செய்கிறோம். எல்லாம் நல்லது செஞ்சே தான் இருக்காரு. நிறைய எல்லாமே பயனடையும். இன்னும் அடுத்த தவணை வந்தாலும் அவர் நல்லா செய்ய தான் செய்வார். அது ஒட்டி எதுவும் இது கிடையாது. அதாவது மக்கள் சக்தி பெரும்பாலும் நாட்டில் பிரச்சனை வரக்கூடாது, மதவாத சக்தி உள்ளே வரக்கூடாது. ரெண்டாவது மக்கள் அமைதியாக இருக்கணும். இந்த மகளிருடைய பஸ்ஸு திட்டங்கள்,
நிறைய திட்டங்கள் இந்த முதலமைச்சருடைய திட்டங்கள் நல்லா இருக்குது. எது ஒன்றாலும் டைரெக்டாக இப்போது இன்றைக்கி நடந்த ஸ்கூல் ஆக்சிடெண்ட்டில் கூட உடனே நிதி அறிவிச்சிட்டாரு. உடனே ஆக்ஷன் எல்லாம் ஒவ்வொன்றும் தீவிரமாக செயல்படுறாங்க. மந்திரிகளும் அமைச்சர்களும் நல்லா தீவிரமாக செயல்படுறாங்க. நல்லா இருக்கு ஆட்சி. வாய்ப்புலாம் வேஸ்ட்டுங்க. அது வாய்ப்பு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட ஆட்சியும் பார்த்தோம்ல நம்ம. அவங்களோட புதுசாக இப்போ விஜய் வந்திருக்கிறாருன்னா நம்ம அதை பற்றி தான் பேசலாம். எடப்பாடியை பற்றி நம்ம பார்த்தாச்சு ஆல்ரெடி. அவங்க இவ்வளோ வருஷமாக ஓட்டும் போட்டாச்சு. யார் வந்தாலும் இங்கே ஒன்றும் பிரயோஜனத்துக்கு வாய்ப்பே இல்லை. மக்கள் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க கண்டிப்பாக. இவங்க கொள்கைக்கு அவங்க கொள்கை சுத்தமாக ஒத்து வராது. வேறு வழி இல்லாமல் கொள்கை கூட்டணின்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் சுத்தம் ஒத்தே ஆகாது. ஏற்கனவே இவ்வளோ மாறி சண்டை போட்டு செஞ்சு இப்போ மறுபடியும் வர ஓட்டு சதறக்கூடாது, ஜெயிக்கணும்னு கூட வரல. ஓட்டு இந்த வாட்டி எப்படி நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக தான் அவங்க வந்திருக்கிறாங்க. மற்றபடியெல்லாம் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் வரதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் கிடையாது. அது ஏற்றுக்கிற மாட்டாங்கன்னா, மோடி மேலிடத்துல பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் மேலே இங்கே இருக்குது. நம்ம இந்துத்து வாங்குற ஒரே குளத்தில் அவங்க போகிறாங்க. இங்கே நம்ம எல்லாமே முஸ்லீம் எல்லாமே ஒரு கலந்து ஒரு நிலைமையில் இருக்கும். அதனால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு முரண்பாடான விஷயங்கள் தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி 4 வருஷமாக சுற்றுப்பயணம் எங்கே போனாங்க? யாராவது மக்களை பற்றி கவலைப்பட்டாங்களா? 4 வருஷம் சுற்றுப்பயணம் யாரும் போனாங்களா? போகலை. இப்போ திடீர்னு ஏன் சுற்றுப்பயணம் போகிறாங்கன்னா, எலெக்ஷன் வருது அதனால் சுற்றுப்பயணம் போகிறாங்க. மக்களுக்கு எல்லாமே தெரியும். மக்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஒருத்தன் தேடி வாரான்னா இவன் ஏன் தேடி வாரான் அப்படிங்கிறது தெரியும் மக்களுக்கு. அதனால் மக்கள் மனநிலையை பொறுத்து தான் வெற்றி தோல்விங்கிறது. அதுக்காக அவர் பயந்துட்டார் இவர் போயிட்டார்லாம் அது சொல்லவே முடியாது. அப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னா தான் 2000 அவங்க ஜெயிச்சிருப்பாங்களா? இந்த லோக்சபா எலெக்ஷனில் ஜெயிச்சிருப்பாங்களா? தமிழ்நாட்டில் ஜெயிக்கலைல்ல. அப்போ எப்படி மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியும்? மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற தேர்தல் நடந்து தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அதுக்கு முன்னால் சொல்ல முடியாது. யாருக்கும் அந்த மாதிரி அபிமானம் பண்ண முடியாது.